வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் 2 வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னா, நம்ம ஆம்பிளிஃபையருக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். என்னென்னா, இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரோட வோல்ட்டையும் ஆம்ஸையும் பெருக்குனா என்ன வருதோ அதான் வாட்ஸு. அந்த வாட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆடியோ போர்டு யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். அந்த வகையில் இந்த உதாரணத்துக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இது 24 10 ஆம்ஸு. அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, இப்போ 24 வோல்ட்டு இன்ட்டு 10 ஆம்ஸுங்கிறத நம்ம 10ன்னு போட்டுக்கலாம். அதை பெருக்கினோம்னா 240 வரும். அந்த 240ங்கிறது தான் வாட்ஸு. இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 240 வாட்ஸுக்கு தகுந்த ஆடியோ போர்டை நம்ம யூஸ் பண்ணி அவுட்புட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதில் ஒரு சில நண்பர்கள் ஒரு டவுட்டு கேட்டிருந்தீங்க. அதனால தான் இன்னொரு வீடியோ இந்த மேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, நீங்கள் 24 வோல்ட்டு ஆம்ஸால் பெருக்குனா 240 வாட்ஸ் வருது சொல்கிறீங்க, ஓகே. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 24 இருக்கே. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இதை 48 வோல்ட்டு கனெக்ட் பண்ணி அந்த 10 ஆம்ஸை நம்ம பெருக்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம 24 வோல்ட்டு இன்ட்டு 10 ஆம்ஸ்ன்னு சொல்கிறோம், ரைட்டுங்களா? அப்போ 24 அப்படிங்கும்போது 48 தானே வரும். அப்போ 48 இன்ட்டு 10 ஆம்ஸ் போடணுமா? அப்போ 480 வாட்ஸு அவுட்புட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது தப்பு. பொதுவாக நம்ம ஒரு வோல்ட்டை பேரல் பண்ணோம்னா அதோட ஆம்ஸ் டபுள் ஆகும். அதே மாதிரி சீரிஸ் பண்ணோம்னா அதோட ஆம்ஸ் பாதி ஆகும்னு சொல்லியிருப்போம், ரைட்டுங்களா? இப்போ உங்கள் கணக்குப்படியே வரேன். இப்போ 24 48ன்னு சொல்கிறீங்க. இப்போ 48ன்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இது என்ன ஆகுதுன்னா 24யும் சீரிஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். இப்படி சீரிஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது 48 ஆகுது. அப்போ 24யும் சீரிஸ் பண்ணால் ஆம்ஸ் என்ன வரும்? 5 ஆம்ஸ் தான் வரும். ஏன்னா வோல்ட்டை நம்ம சீரிஸ் பண்ணும்போது ஆம்ஸு பாதி ஆயிடுது. அப்படிங்கும்போது நம்ம 48 வோல்ட்டு நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா 5 ஆம்ஸ் தான் கணக்கெடுக்கணும். அப்போங்கும்போது 240 வாட்ஸ் அப்படி தான் வரும். இந்த 240 வாட்ஸுக்குள்ளே நம்ம ஆடியோ போர்டு யூஸ் பண்ணலாம். அந்த வகையில் நம்ம இந்த டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, நம்ம 24 வோல்ட்டை தான் நம்ம கணக்கெடுக்கணும். 24 வோல்ட்டுனா எத்தனை ஆம்ஸு? 10, ரைட்டுங்களா? அப்போ அதுவும் 240 வாட்ஸ் தான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மரோட வோல்ட்டுனா நீங்கள் ஏதாவது ஒரு வோல்ட்டு கணக்கெடுத்தால் போதும். உதாரணத்துக்கு 24 நீங்கள் 24 வோல்ட்டை மட்டும் கணக்கெடுத்தால் போதும். அதுக்கடுத்து அதை எத்தனை ஆம்ஸோ அதோட பெருக்குனீங்கன்னா என்ன வருதோ அதான் வாட்ஸு. நீங்கள் 24 இருக்கிறதுனால 48 வோல்ட்டாக நீங்கள் கணக்கெடுத்தீங்கன்னா அதை 5 ஆம்ஸாக தான் கணக்கெடுக்கணும். ஏன்னா வோல்ட்டு சீரிஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஆம்ஸு பாதி ஆயிரும், ரைட்டுங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு நண்பர்களுக்கு டவுட் இருக்கலாம். என்னென்னா, இதை நீங்கள் சீரிஸ் பண்ணால் நீங்கள் 48 வோல்ட்டுன்னு சொல்கிறீங்க. இதை நம்ம பேரல் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, பேரல் 2 பண்ணிங்கன்னா எப்படின்னா 2 டயோடை போட்டு பேரல் பண்ணி கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, வோல்ட்டு அதே 24 தான், ஆம்ஸு அந்த 10 ஆம்ஸு கிடச்சிரும், ரைட்டுங்களா? சீரிஸ் பண்ணிங்கன்னா ஆம்ஸு பாதியாக கிடைக்கும். பேரல் பண்ணிங்கன்னா ஆம்ஸு அந்த ஃபுல் ஆம்ஸு அப்படியே நம்ம எடுக்க முடியும். உதாரணத்துக்கு சிங்கிள் பவர் சப்ளை ஆடியோ போர்டெலாம் பார்த்திங்கன்னா நம்ம பேரல் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது பேரல் பண்ணிட்டாவே இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபுல்லு ஆம்ஸை நம்ம எடுக்க முடியும், ரைட்டுங்களா? டியூல் பவர் சப்ளைன்னு நம்ம யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 24 வோல்ட்டு மைனஸ் வோல்ட்டு போகும். அதே மாதிரி 24 வோல்ட்டு ப்ளஸ் வோல்ட்டு போகும். அப்படிங்கும்போது ஆம்ஸ் 2 பிரிஞ்சிடும். இப்போ உதாரணத்துக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் 10 ஆம்ஸ்னா நம்ம மைனஸ் வோல்ட்டுக்கு 5 ஆம்ஸும் ப்ளஸ் வோல்ட்டுக்கு 5 ஆம்ஸும் தனியாக பிரிஞ்சிடும். அப்படி தான் நம்ம டியூல் பவர் சப்ளை ஆடியோ போர்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.